Vanakkam. Welcome my friends. Thank you for your support. I am Annan Raja with you. Brothers, இன்னைக்கு என்னன்னா கிர்கிஸ்தான் இங்கே இதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. முஸ்லீம்னா நிறைய இல்லை, ஒரு 60% 70% முஸ்லீம் இருப்பாங்க. மீதி மற்ற மக்கள் ரஷ்யன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இது ரஷ்யாவுக்கு பக்கத்து நாடு. நீங்கள் மேப்பில் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இதில் இந்த நாடுகளில் ஜாஸ்தி வந்து டெய்லரிங் கார்மெண்ட்ஸ் அதுதான் அதிகம் இருக்கும். டெய்லரிங் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ்கள் அதிகமாக இருக்கும். ஓகே, நம்ம இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து டெய்லர்மார்கள்லாம் இங்கே ஜாஸ்தி போவாங்க. இங்கே தான் அநேகமாக ப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகே, அப்போ இந்த கம்பெனிக்கு நமக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, டெய்லர்கள் தேவைப்படுது, ப்ரொடக்ஷன் ஹெல்பர்ஸ், பேக்கிங், அயன் பண்ணுறவங்க, எல்லாருமே இங்கே தேவைப்படுறாங்க. ஓகே, அதனால் டெய்லர்களுக்கு பீஸ் ரேட் இருக்குது. அது சாம்பிள் காமிச்சு அதை அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்பப்போ அவங்களுக்கு ரேட்டு சொல்லுவாங்க. ஓகே, அது மற்ற ஜென்ரல் ஹெல்ப்பருக்கு மந்த்லி சேலரி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. அது என்னன்னு நான் சொல்கிறேன். மேப்பை பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் எங்கே இருக்குது இல்லையா? அது கிர்கிஸ்தான், தசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கான் தான் வருது. எல்லாமே சைனா பார்டர் இந்த பக்கம் ரஷ்யன் பார்டர் வரும். ஓகே, இது போகிறது இ விசாவில். கிர்கிஸ்தானுக்கு இப்போ நம்ம அங்கே அனுப்புகிற விசா வந்து 59 நாளுக்குள்ள விசா எடுத்து அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு தான் வரும். அது விசா ஃபார் பர்பஸ் என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் தான் வரும். அங்கே இறங்கி அப்படியே வேறு பெர்மிட் ஒரு வருஷத்துக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. ரொம்ப சிம்பிள். விசாவுக்கு அங்கே பிரச்சனை இல்லை. விசாவினால அங்கே போயிட்டு நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கோம் அப்படிலாம் கிடையவே. நிறைய ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம பார்ட்டி அங்கே இறக்கி அந்தந்த கம்பெனிகளில் டெய்லர் மற்ற வேலைகளுக்கு அழகாக விட்டு செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் இங்கே நாங்கள் விசா அப்ளை பண்ணி எடுக்க 10 நாள், டிபார்ச்சர் 5 நாள், 15 நாளில் போயிடலாம். ஓகேவா? இது ரேட்டு கம்மி தான். சேல்ரி இதை பற்றி நான் என்ன சொல்கிறேன், அதாவது டெய்லர்லாம் வந்து இப்போ 500 பேசிக்னாலும் இந்த ஓவர் டைம் எல்லாம் சேர்த்து எடுத்து ஒரு $700 வரைக்கும் எடுத்துடலாம். மற்றபடி ஜென்ரல் ஹெல்ப்பர், கிளீனர்ஸ் அந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் மினிமம் ஒரு $350-400 கணக்கில் வச்சுக்கணும். அது அந்த ஒரு காசு இருக்கும். அப்படின்னா கூட, அதாவது ஒரு சாதாரண அடிமட்ட தொழிலாளியாக லேபர், கிளீனர் அவங்கெல்லாம் வந்து ஒரு $45,000, $40,000 அனுப்பலாம். டெக்னிக்கல், அதாவது காரிகர், அவங்க நல்ல வேலை தெரிஞ்சவங்க அப்படின்னா பீஸ் ரேட்டில் செய்கிறவங்களுக்கு $500-600 கிடைக்குது. இதான் நம்ம அங்கே போய் வேலை செய்யும்போது தான் தெரியும். அதனால் இந்த பட்ஜெட் வந்து ஒரு நிமிஷம், எவ்வளவு, 170 பத்திரமா போய் செஞ்சுக்கலாம். ஓகே, அதில் ஓகே, இதுக்கு வந்து அட்வான்ஸே தேவையில்லை. எங்களுக்கு பாஸ்போர்ட் ஆனால் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஓகே, இல்லைனா 10 ரூபா டோக்கன் அட்வான்ஸ் வாங்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டெல்லியிலையும் ஃப்ளைட் கொடுக்கலாம், தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம், எங்கே வேணாலும் கொடுக்கலாம். ப்ராசஸ் ஃபாஸ்ட். பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா சரி, நம்ம 40 ரூபா லேபர்கள்லாம், டெக்னிக்கெல்லாம் 50 ரூபா கண்டிப்பாக அனுப்பிச்சிடலாம். இப்போ ரஷ்யா போகிறதும் ஒன்று தான். ரஷ்யாவோட இது பக்கத்து நாடு தான். இந்த நாட்டுக்கு போயிட்டு நிறைய பேர் இங்கேருந்து ரஷ்யாவுக்கு தான் போகிறாங்க. ஓகே, இந்த நாட்டில் அநேகமாக புழங்கக்கூடிய மொழியும் ரஷ்யன் மொழி தான். பின்ன இந்த கிர்கிஸ்தானுக்கு லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் உண்டு, உருது உண்டு. ஓகே, எங்கே போனாலும் இப்போ ரஷ்யன் லாங்குவேஜ் கொஞ்சோண்டு எழுதி படிச்சுக்கிட்டா எங்கே போய் பழச்சிக்கலாம். ஓகே, அதாவது ஹிந்தி தெரிஞ்சால் எங்கே போனாலும் பழச்சிக்கலாங்கிற மாதிரி ரஷ்யன் லாங்குவேஜ் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த சுற்றுவட்டாரத்தில் அவ்வளோ நாட்டிலே மேனேஜ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், அப்புறம் தானாக பேச வந்துடும். ஓகே, லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இப்போ ரஷ்யாவிலே நாங்கள் அனுப்பிச்சவங்க ரஷ்யன் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அப்படியே 20,000-30,000 சம்பளத்தில் கூடி மாறி போயிட்டாங்க. அதான் முக்கியம். அவங்க யார் கேட்டாலும் அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் வராது. ஓகே, நம்ம இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தா அவங்க நம்மளை விட்டு தூரம் ஓடி போயிடுவாங்க. ஐயா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்க பாஷையில் பேசணும். அதுக்கு என்ன பண்ணணும், இவ்வளோக்குள்ளே பணம் செலவு பண்ணுறோம், வெளிநாட்டுக்கு போகணும். சரி, இந்த நாட்டு போகும்போது சும்மா உட்காந்துட்டு டெய்லி 10 வேர்டு எழுதி கற்றுக்கிட்டா நமக்கு வரும். அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. பார்த்துக்கலாம். அங்கே போயிட்டு ஒன்றுமே தெரியாது. இப்போ கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அது தப்பாகவும் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் இப்படியாச்சு மாட்டிக்கிட்டேன், நான் ஊருக்கு வர போகிறேன், இப்படிலாம் நிறைய நடக்குது. எல்லாமே ஒரு கொஞ்ச நாளுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு பிறகு பழக்கம் வந்துடும். ஓகே, அப்படித்தான் இது வரைக்கும் இத்தனை வருஷமாக வெளிநாட்டு போகிறவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற அட்வைஸ். நீ என்ன சொல்கிறது, காசு நான் தானே கட்டுறேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் சொல்கிறக்கு ஒரு ஆள் வேணுமே. ஓகே மை டியர் பிரதர்ஸ், கிர்கிஸ்தான் போகணும் இந்த வேலைக்கு அண்ணா, தாராளம் பண்ணித்தாங்க, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு அட்வான்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, சரி, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரயோஜனப்படலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நிச்சயமாக அவங்களுக்கு யூஸ் ஆகும்.